நாங்கலாம் வந்துட்டு ஃபுல்லாவே ரேபிடோ தான் யூஸ் பண்றோம். அது ஒன்றும் அவ்வளோ அன்சேஃபாலாம் எங்களுக்கு ஃபீல் ஆகல. எனக்கு பர்சனலி பைக் டாக்ஸி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு சொல்லுவேன். இப்போ ஆட்டோவில் போகிறதே வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரேபிடோனா டக்குன்னு போட்டு போயின்னு இருக்கும். பேன் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறது, அது இப்போ வந்து நிறைய பேர் ரேபிடோலாம் ஓட்டுறாங்களே, அது வந்து பேன் பண்ணக்கூடாது ப்ரோ. ஏன்னா இப்போ ஆட்டோ டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான கவர்மெண்ட் ரூல் படி எவ்வளோ கேட்கணுமோ அந்த அமௌண்ட் மட்டும் கேட்குறாங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க அந்நிய ரேட்டு தான் கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் ரேபிடோவால் இப்போ எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுற பசங்களாம் பார்ட் டைம் ஜாபாக வந்து அதை பண்ணுறாங்க. அது தப்பு தான் ப்ரோ, பேன் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கஸ்டமருக்கு வந்து எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அது வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அது கஸ்டமரோட இதுதான், அதுக்காக பேன்லாம் பண்ணக்கூடாது ப்ரோ. சேஃப்டின்னு பார்த்தா வந்து சேஃபாக தான் இருக்கும். ஆக்சுவலாக சேஃப்டியை கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆட்டோவில் போகணுமான்ற யோசனை தான் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ டக்குனு இடத்துக்கு நான் போகணும், அது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளதாக இருக்குன்னா நான் பைக் தான் புக் பண்ணிட்டு போவேன். ஆக்சுவலாக நான் ஒரு ஆள் போகும்போது அது லேடிஸுமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறனால தான் போகிறாங்க ஆக்சுவலாக. பட் ஆட்டோன்னும் போது நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிமாண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிமாண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போகணும் உள்ளே போகணுன்னா அவங்களோட டிமாண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டான ரேட்டு கேட்டால் எல்லாருமே போவாங்க. பட் ஸ்டில் வந்து அந்த டிமாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கனால தான் மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன அந்த எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறதுக்கு என்ன சாய்ஸ் இருக்கோ அதை வந்து பைக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரேபிடோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், இல்லைனா நிறைய எம்ப்ளாயீஸ் கூட கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் கூட நிறைய பேர் பேச்சுலர்ஸாக தான் இங்கே இருக்காங்க, மற்ற ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து ரைட். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்கெல்லாம் வந்து ரேபிடோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து எது சீப்பாக இருக்கோ நம்மளுக்கு ரைடில் போகலாம் இல்லைனா ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறாங்க ரைட். ஸோ நான் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் வந்து ஐ ஒர்க் ஃபார் அ கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ என்னோட எம்ப்ளாயி தான் ரீசெண்டாக தான் இப்போ தான் ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி தான் இருக்கும் ரேபிடோவில் புக் பண்ணிவிட்டு சண்டே அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு மண்டே மார்னிங் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு ரைடு வந்திருக்காங்க ரேபிடோவில் புக் பண்ணி. அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு பஸ் வந்து குறுக்கில் வந்து ரேபிடோ டிரைவர் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்காரா, ஏன்னா பஸ்ஸு குறுக்கில் வந்து அவர் ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். என்னோட எம்ப்ளாயி வந்து 2 காலுமே அவருக்கு பயங்கரமாக நொறுங்கிடுச்சு. அவர் வந்து இஸ் அ கொரியோகிராஃபர். நாங்கள் அவர் திவாலி செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ், நியூ இயர் செலிப்ரேஷனுக்குலாம் மிஸ் பண்ணோம். இன்றைக்கி நியூ இயர் எனிவேஸ். ஸோ இப்போ வந்து அவர் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. பட் ஆனால் டிரைவர் வந்து ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். ஸோ அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இவங்கெல்லாம் வந்து பாவம் எவ்ரிடே வந்து அவங்களுக்கு அது ஏர்னிங்ஸ் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் ரைட். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுலாம் கூட அதை பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட டீமில் இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரிலாம் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ரைடு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பேன் பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒரு நியூஸ் தான். ஸோ இட் இஸ் ரியலி நாட் ஃபேர். பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தப்பு தான். ஏன்னா ஆட்டோ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா மணி கேட்குறாங்க. ரேபிடோனா அது கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொஞ்சம் தான் கேட்குறாங்க. இவங்க மாதிரி ரொம்ப கேட்குறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோமீட்டருக்கே 200-300 கேட்குறாங்க ஏரியா பொறுத்து. ரேபிடோ அப்படி கேட்குறதில்ல. சேஃப்டி பார்க்கும்போது ரேபிடோவே சேஃப்டி தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் ரேபிடோ பேன் பண்ணுறது தப்பு. எனக்கு பர்சனலி பைக் டாக்ஸி ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்குன்னு சொல்லுவேன். பெரிய ஒப்பீனியன்லாம் இல்லை. பைக் டாக்ஸி இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல், ஆட்டோ இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல். ஸோ ஐ எம் நியூட்ரல் ஆன் இட். பேன் பண்ணாமல் இருந்தால் பெட்டர்னு தோணுது. மேபி லைக் ஏதாச்சும் சம்திங் ஸோ தட் சம் பாலிசி ஸோ தட் அது வந்து பைக் டாக்ஸிக்காரங்க அண்ட் ரேபிட் ஆட்டோக்காரங்க 2 பேருக்கும் லைக் ஈக்குவலாக வந்து எப்படி சொல்கிறேன் 2 பேருக்கும் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி ஏதாவது பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். பிகாஸ் பைக் டாக்ஸி இஸ் இண்டீட் யூஸ்ஃபுல். எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது ரேபிடோ வந்து இதுவுமே. ஏன்னா எல்லாமே மொபைல் ஆப்பில் வருது. ரெண்டாவது சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது. இப்போ மொபைல் ஆப்பில் போடும்போது அவனோட ஃபோன் நம்பரு, அவனோட ஃபோட்டோஸ் முதல்கொண்டு எல்லாம் வருது. ரெண்டாவது ரேட்டும் சீப்பாக இருக்குது. இப்போ நின்ன இடத்துலேருந்தே நீங்கள் புக் பண்ணலாம். அதை புக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே உடனே கிடச்சிருது. டென்ஷன் கம்மியாக இருக்குது. அதையே அதை போய் பேன் பண்ணணும். அது இருக்குது எங்களுக்கு நல்லது தானே. நாங்கள் இப்போ ரேபிடோனா டக்குன்னு போட்டு போயின்னு இருக்கோம். பேன் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன், என்னோட ஒப்பீனியன். இல்லை, நான் இத்தனை வருஷமாக போயின்னு வந்துட்டுருக்கேன். நான் அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஹராஸ்மெண்ட்டும் நடந்ததில்லை. நாங்கள் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறோம். எல்லாராலையும் கேபு எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ நாங்களாம் வந்துட்டு ஃபுல்லாகவே ரேபிடோ தான் யூஸ் பண்ணுறோம். அது ஒன்றும் அவ்வளோ அன்சேஃபாலாம் எங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ எல்லா பீப்புள்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு ரேபிடோ ரொம்ப முக்கியம். அண்ட் டைம் எல்லாரும் அவசரமாக தான் கிளம்புறோம். ஆட்டோ கார்னா போய் சேரவே 1 மணி நேரம் ஆயிடுது. ஸோ பைக் இருந்தால் தான் நல்லது. இதெல்லாம் பேன் பண்ணால் பீப்புள்ஸ்க்கு எது ஈஸியோ அதை தான் வேணும். அதை பேன் பண்ணால் நல்லா இருக்காது இல்லை. எனக்கு பர்சனலாக ரேபிடோ ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் வந்துட்டு
அந்த ஆட்டோக்கு வந்துட்டு அந்த ரெகுலேஷன்ஸ் என்னென்னா அந்த மீட்டர் வந்துட்டு பழைய ப்ரைஸ்லேயே இருக்கனால தான் அவங்க அந்த ப்ரைஸுக்கு செட் ஆகாமல் அவங்களா ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போகிறதுக்கும் இல்லை ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதுக்கும் 100 200 சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு பர்சனலாக ரேபிடோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா ஆட்டோ இந்த ரேபிடோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோவுக்கு வந்துட்டு ஒரு புது அந்த ஒரு ரெகுலேஷன் அந்த ஒரு புது ஒரு ரேட் வச்சு ஃபிக்ஸடாக கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த மாதிரி பண்ணால் அதுக்கப்புறம் நீங்கள் ரேபிடோ இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சேஃப்டி பற்றி பேசுங்க. நீங்கள் இப்போ ஆட்டோவில் போகிறதே வந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் எனக்கு இங்கேருந்து நான் அம்பத்தூர் போகணுன்னா டி நகர்லேருந்து அம்பத்தூர் எனக்கு ரேபிடோ அரௌண்ட் ஒரு 200 கிட்ட வருதுன்னா எனக்கு அதே ஆட்டோ வந்துட்டு 350 கிட்ட வருது. அவன் எனக்கு கால் பண்ணி 400 450 வரையும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல எனக்கு ரேபிடோ தான் சீப்பாக தெரியுது. நான் ஒருத்தர் போகிறதுக்காக நான் 400 பே பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். இதே நான் அந்த மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் மீட்டர் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம அப்போ சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க வந்துட்டு சொல்லலாம் இல்லை நீங்கள் ரேபிடோ போகாதீங்க சேஃப் கிடையாது அப்படின்னு. இவங்க சைடே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸாக யூஸ்வலாக ஐ ஹாவ் மை ஓன் ஸ்கூட்டி, ஸோ அதில் தான் போவேன். இல்லாத கேஸில் பைக் டாக்ஸி யூஸ் பண்ணுவேன் நான், ஆர் ஆட்டோ யூஸ் பண்ணுவேன். ஸோ சேஃப்டிங்கிறதுக்கு நான் போன வரைக்கும் இட் வாஸ் ஆல் டீசென்ட் அண்ட் ஃபைன் தான். எதுவும் இப்போ வரைக்கும் கன்சர்ன் வந்ததில்லை. சேஃப்டின்னு எதை வச்சு ப்ரோ சொல்கிறாங்க? அப்போ ஆட்டோவில் போகிறது மட்டும் எதை வச்சு சேஃப்டின்னு சொல்கிறாங்க? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. ஆட்டோலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது. அப்போல்லாம் சேஃப்டின்லாம் கிடையாது. அது வந்து அவங்களோட இதுக்காக சொல்கிறது. இப்படி சொன்னால் தான் இப்படிலாம் சேஃப்டி இல்லைன்னு சொன்னால் தான் அதை பேன் பண்ணுவாங்க. அது ஒரு ரீசனுக்காக சொல்கிறது தான் தவிர சேஃப்டிலாம் இல்லாமல்லாம் கிடையாது ப்ரோ. அதாவது ரேப்பிடோ பைக்கில் வந்து வேணால் இதுவாகல. ஏன்னா ஒரு உமன்ஸ் வந்து ஏன்னா முக்கால்வாசி ஜென்ட்ஸ் தான் ஓட்டுறாங்க. அதில் வேணால் இது பண்ணலாம். பட் ஜென்ஸுக்கு அது நிறைய யூஸ்ஃபுல் தானே. ஆட்டோவும் சரி பைக்கும் சரி. அது ஏன் நீங்கள் ஒரு சைடை லேடிஸாக பார்க்குறீங்க இது பண்ணுறீங்க? ஏன் இப்போ கூட நிறைய லேடிஸுக்கும் இப்போ தான் செய்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் வந்தது கிடையாது. இது வரைக்கும் நல்லா சேஃபாக தான் கூப்பிட்டு போயிருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நைட்லேயும் போயிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோவில் மட்டும் எந்த தப்பும் நடக்காம தான் இருக்கா. சும்மா சொல்லணுன்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. உமன்ஸுக்கு தான் இப்போ உமன்ஸ் ரேப்பிடோவும் இருக்குல்ல. ஸோ அது அவங்களோட சாய்ஸ் தானே. இப்போ பஸ்ஸில் போகிறோம், உமன் சீட் இருக்குது, எல்லாரும் உமன் சீட்டில் தான் உட்காடுறாங்களா? கிடையாது, ஜென் சீட்லேருந்து தான் வந்து உட்காடுறாங்க. அப்போ ஜென் சீட்டில் உட்காரும்போது எனக்கு சேஃப்டி இல்லைன்னு அவங்க சொல்ல முடியுமா? அது முடியாது. அவங்க ஜென்ஸ் டிரைவரை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஆப்ஷன். அது ரிஸ்க்கையும் அவங்க தான் எடுத்தாகணும். நான் பார்த்த வரைக்கும் லைக் நான் நார்மலாக பார்க்குற வரைக்கும் ரேபிடோ வந்துட்டு ரேபிடோ அண்ட் ஊபர் வந்துட்டு அதில் அவங்களே சேஃப்டி மெஷர்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. லைக் சடனாக எமர்ஜென்சி கால் பண்ணுறது, எமர்ஜென்சி காண்டாக்ட் பண்ணுறது. ஊபர்லலாம் வந்துட்டு ஷேக் ஃபார் சேஃப்டின்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறையா அவங்களும் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க தான் செய்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்சேஃபான்றது எனக்கு ஃபீல் ஆகலை. அப்படிலாம் சொல்ல முடியாது. ரேபிடோ வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம், ஆட்டோவில் அது கூட கிடையாது. ஈவன் ஆட்டோ கூட தான் ஓலாவில் ஓட்டுறாங்க. ஸோ அது சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரேபிடோ அப்படிங்கிறது வேலையில்லாத இளைஞருக்கு வேலையை கொடுக்க ரேபிடோ கொடுக்குது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லாத பட்டாதாரிகள் அதை வச்சு தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நைட்டும் பகல் ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, அதை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுக்குமா? தமிழ்நாடு அரசு வேலை கொடுக்குமா? வேலை வாய்ப்பே கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலை வாய்ப்புங்க ஒரு விஷயமே கிடையாது. இப்போ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுளாக ரேஞ்ச் ப்ரைஸ் பண்ணால் நாங்கள் எதுக்கு ரேப்பிடோ போகிறோம்? அவங்க இருக்கிறதுலே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 100 rupees அவங்க பட்ஜெட் இது பண்ணுறாங்கன்னா இவங்க 200 or 300 மனசாட்சி இல்லாமல் கேட்குறாங்க. அப்புறம் எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான் நாங்கள் போக முடியும். ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரேப்பிடோ எங்களுக்கு ஓகே தான் இருக்குது. ஓலா இட்ஸ் குட், சேஃபாக தான். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தப்பாக நடந்தது கிடையாது. கொஞ்சம் அப்பப்போ கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். கேன்சல் வரேன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி நாங்கள் அந்த மாதிரி இல்லை. இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எந்த இதுவுமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணதில்லை. வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னுலாம் கிடையாது. இப்போ ஓலாவில் ஊபரில் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க ஒரு மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் 10 o'clock ஓட்டுறவங்க ஏர்ன் பண்ணிட்டு தான். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ பர்சன்ஸே வந்து நல்ல ஒரு நாளைக்கு வந்து 1500 2000 ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டாண்ட்லேயே உட்காந்துட்டு சவாரி வரணும்னு எதிர்பார்த்து அவங்களுக்கு வந்து சவாரி எப்பவுமே வராது. ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருக்காங்க. அவங்க போயிட்டு வரத்துக்கான அந்த ஸ்டாண்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கான ரேட்டு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஓலா நான் புக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு அங்கே போகிற ரேட்டு மட்டும் காட்டும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சவாரி கிடச்சிரும் ரிட்டர்ன் வரும்போது. அந்த மாதிரி இவங்க வந்து அந்த சவாரி வர சவாரியை வந்து அவங்க பார்க்காம அங்கேருந்து ஒரு சவாரியை எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்தாங்கன்னா ரேட் வந்து கரெக்டாக. ப்ளஸ் மீட்டர் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம கவர்மெண்ட்டுமே அதை வந்து மேண்டேட்டரியாக பார்க்கல.
ப்ளஸ் ஆட்டோவும் அந்த வந்து மேனேட்டர் மீட்டர் வந்து பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அதர் ஸ்டேட்டில் கேரளாலேருந்து வரேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே கரெக்டாக வந்து எல்லா அமௌண்ட் என்னவோ அதை தான் வந்து வாங்குவாங்க எல்லாரும். அந்த மாதிரி இங்கே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ஆட்டோ யூஸ் பண்ண தான் செய்வாங்க. கவர்மெண்ட் வந்து 2 பேருக்கும் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி 2 பேருக்கும் அட்வான்டேஜ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா 2 பேருமே பெனிஃபிட் ஆவாங்க. லைக் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அண்ட் ஆட்டோ ஓட்டுறவங்க 2 பேருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட்டே யோசிச்சு கொண்டு வந்தாங்கன்னா இட் பி பெட்டர். எனக்கு ஐடியா இல்லை அதை பற்றி. இப்போ வந்து ஆட்டோலாம் வரதுக்கு முன்னாடி ரிச்சாலாம் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ ரிச்சாலாம் வந்து அவங்க எல்லாருமே ஆட்டோக்காரங்க மேலே கேஸ் போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஆட்டோலாம் வந்துருக்க முடியுமா? இப்போ அதேமாரி தான் ப்ரோ. அந்த வந்து நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு எல்லாமே. அதெல்லாம் வந்து யாரோட வாழ்வாதாரமும் எதுலேயுமே வந்து இதுவும் ஆகலை. அது ஆட்டோக்காரங்க அப்படி சொல்கிறாங்க, மற்றபடி யாரும் இதுவும் ஆகலை ப்ரோ. சென்னை பார்த்திங்கன்னா மெட்ரோ சிட்டி, இந்த இதில் வந்து மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்க போகிறதுக்கும் வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால பெருசாக வந்து அந்த ஆட்டோ அவங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிக்கும்ன்றது வந்து அது சரியாக இருக்குமா தெரியல. ஏன் இதெல்லாம் நிறைய பேர் இவங்கள மாரி கேபை ஓட்டுறவங்க நிறைய பேர் உழைக்கிறாங்களா? அதில் அது தப்பு இல்லை ஒன்றும் இல்லையே. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இருப்போம். இது எதுக்கு தேவையில்ல, இது ஒரு இதுவாக நினச்சி கவர்மெண்ட் இது பண்ணுறான்னு தெரியலையே. நாட்டில் இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாமே. ஆக்சுவலாக வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்னதான், இது ஒரு ரெவல்யூஷன். ஒரு ஒரு இது வந்து தொழில் பாதிச்சாதான் இன்னொரு தொழில் வளர முடியும். பிஸ்னஸே அதுதானே. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னா ஆட்டோவும் நிறைய வந்துடுச்சு இல்லை, முன்னாடி மாதிரி கம்மியாக இல்லை, ஆட்டோ நிறைய வந்துடுச்சு. இன்னொன்று காஸ்ட்டும், இப்போ நீங்கள் பெங்களூர் போனீங்க அப்படின்னா இல்லை டெல்லி போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிறது மாதிரி இங்கே கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவுத்தடிச்ச இது மாதிரி போயிட்டுருக்கு. இதுவும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. இதை யாரும் பேசுறது இல்லையே தவிர இது கண்டிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நிறைய பேர் வந்து ஆட்டோலேயே ஸ்கூல் போயிட்டு ஆட்டோவில் வரவங்க இருக்கிறாங்க, ஆட்டோலேயே வேலைக்கு போயிட்டு ஆட்டோலேயே வரவங்க இருக்கிறாங்க. பட் அந்த ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக வச்சுருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. இப்போ பேட்டரி ஆட்டோ கொண்டு வரலாம், பேட்டரி ஆட்டோ வச்சு அவங்க கொஞ்சம் ப்ரைஸை கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது அவங்களும் ரெவல்யூஷனுக்குள்ளே போகணுமே தவிர வரக்கூடிய பிஸ்னஸை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கரெக்டான விஷயமா நான் பார்க்கல. ஆசை இருக்கிறவங்க இதில் போவாங்க, இல்லாதவங்க அதில் போவாங்க. இதனால அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க தான். பட் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணுறது பைக்கு தான். ஸோ நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறோம். அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு புது ஃபீல்டு வரும்போது பாதிக்க தான் செய்யும். அது அவங்க தான் அது எப்படி இது பண்ணணும்னு யோசிக்கணும். பேன் பண்ணுறது கரெக்ட் கிடையாது. பைக் வந்து டெஃபினட்டாக வந்து குவிக்காக போயிடும். அண்டு என்ன சொல்கிறது, சீப்பஸ்ட் தேன் ஆட்டோ. ஸோ நான் வந்து ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் வந்து பைக்கில் போக மாட்டேன். மேபி அவங்கவுங்க கம்ஃபர்ட் பொறுத்து, ரைட். செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஆட்டோ பிடிக்கும், செட் ஆஃப் பீப்புள் வந்து பைக்கில் போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், காலேஜ் படிக்கிறவங்க இல்லைனா வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பைக்கில் போகிறது குவிக்காக இருக்கும். ஆட்டோ பைக்கை புக் பண்ணோமா டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இருக்காங்க, இவங்களுக்கு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதனால 2 பேரும் அடிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய இது கிடைக்கும் கண்டிப்பாக.